ஒரு வீடு கட்டலாம்னு கனவோடு இருக்கிறீங்களா? அந்த கனவு நினைவாக வேண்டும். அந்த கனவு நினைவாகிறதுக்கு 5 பஞ்ச பூதங்களையும் வாஸ்து தேவனையும் வணங்குகிறேன். நீங்கள் ஒரு வீடு கட்டணுங்கிற பல நாள் கனவோடு இருக்கலாம். அந்த கனவு நிறைவேறட்டும். நீங்கள் வீடு கட்ட வேண்டும் என்று திட்டமிட்ட போதே முக்கியமாக ஒன்று திட்டமிட வேண்டும். நம்மக்கிட்ட என்ன பட்ஜெட் இருக்குதோ, நம்மளுக்கு எவ்வளவு பெரிய வீடு வேண்டுமா, சிறிய வீடு வேண்டுமா, பெரிய ரூம்பு வேண்டுமா, சின்ன ரூம்பு வேண்டுமா, அதெல்லாம் என்ன அளவில் இருக்க வேண்டும். நம்மளுக்கு மொத்தத்தில் நம்மளுடைய பட்ஜெட்டுக்கும் வீட்டுக்கும் வீடு கட்டி முடித்தீங்கன்னா கடமைங்கிற அளவில் கட்டக்கூடாது. வீடு உங்கள் கையிருப்பில் கட்டுங்கள். எக்காரணத்தை கொண்டும் சொல்கிறேன், கடன் வாங்கி வீடு கட்டாதீங்க. கடன் வாங்கி போட்டு இப்படி கடன் வாங்கி வீடு கட்டிட்டோம்லே, அந்த வாடகை வீட்டிலேயே இருந்திருக்கலாமே, அந்த பழைய வீட்டிலேயே இருந்திருக்கலாமே, அந்த ஒத்திக்கி பிடிச்சோம்லே அந்த வீட்டிலேயே இருந்திருக்கலாமே அப்படின்ற ஒரு நினைப்பு வரக்கூடாது. அதுக்குத்தான் மீண்டும் சொல்லுகிறேன், உங்கள்கிட்ட என்ன பட்ஜெட் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி வீட்டு மனை அமையுங்கள். ஒரு லாண்டு வாங்கணும். அந்த லாண்டு வாங்கணும் அப்படின்னா இங்கே வரைபடங்கள் இருக்குது. தெருக்குத்துகளை எல்லாம் பார்த்து தெருக்குத்து பார்க்க வேண்டியது. ஒரு லாண்டு வாங்கினீங்கன்னா அதனுடைய தெருக்குத்துகளை மெயினாக பார்க்கணும். மெயினாக பார்த்துட்டு நம்மளுக்கு தலைவாசல் வைக்கும் இடம் எந்த குறையும் இல்லாமல் செழிப்போடு இருக்க வேண்டும் என்றால் உச்சப்பகுதியில் வரும்படியான லாண்டு முதலில் பார்த்து வாங்க வேண்டும். போட்டிருக்கேன். உச்சப்பகுதியை நம்மளுக்கு நல்லதை தரக்கூடியது, கெடுதலை தரக்கூடியது, அதெல்லாம் ஒரு வாஸ்து நிபுணரை வச்சு நீங்கள் கேட்டு தெரிஞ்சு பண்ணுங்களாம். இது பெரிய கடல். இதை கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்து அதற்கு தகுந்தால் போல் நீங்கள் வீட்டை அமைக்க வேண்டும். அடுத்த வீடியோவில் இந்த வாஸ்துவை பற்றி உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். வணக்கம்.